ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி என்கிட்ட ஒன் டு ஒன் கன்சல்ட்டிங் வராங்க. இல்லை நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நிறைய பேர் பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா, அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறத கரெக்டாக அப்ளை பண்ண மாட்டுறாங்க. ஸ்பெசிஃபிக்லி இன்னும் இந்தியாவில் நம்பர் 1 ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்மாக இருக்கிறது நாக்ரி தான். மோஸ்ட் ஆஃப் தி ஐடி கம்பெனியில் 99% ஆஃப் ஐடி கம்பெனியில் நாக்ரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நாக்ரி தான் என்னோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கேண்டிடேட்டும் சர்ச் பண்ணுறதுக்கு 2 இயர்ஸாக நாக்ரியை பேக் எண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நாக்ரியில் சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு டிவி பார்த்துக்கிட்டோ எங்கேயாச்சும் நடந்து போயிட்டு இருக்க போயிட்டு ஏதாச்சும் ஒரு கேஷுவலாக சும்மா ஜாபுக்கு ஒரு நாளைக்கு 30, 40, 50 அப்ளை பண்ணி வேலையே கிடைக்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பிகாஸ் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்லி நீங்கள் எப்படி ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும் கரெக்டாக அப்படிங்கிறத பற்றி தான் எக்ஸாக்ட்லி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜாப் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அது ஐடியில் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை டில் எண்டு வரையும் பாருங்கள். ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆரை ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் வீடியோஸாக போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இல்லை ஐடிக்குள்ள வரணும்னு நினைச்சாலும் சரி, நம்மளோட சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாக்ரியில் ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாவே நிறைய பேர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக பசங்க ரெஸ்யூம்ல ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு நௌக்கரிலையும் போயிட்டு ஜாப்னு சர்ச் பண்ணி என்னென்ன ஜாப் வருதோ ரெக்கமெண்டேஷன் ஒரு 40-50 காட்டும். அதே மாதிரி சர்ச் பண்ண 40-50 காட்டும். எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்டாக போய் அப்ளை கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அஸ் அ ஹெச்ஆர் நான் உங்களுக்கு மெயினாக சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு அதிக குவான்டிட்டி, அதாவது ஒரு நாளைக்கு 30, 40, 50 ஜாப் அப்ளை பண்ணணும்ல, குவாலிட்டியாக 3 to 5 ஜாப் அப்ளை பண்ணாவே போதும். அது மூலிமா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப் தேடுறீங்க, நாக்ரியில் மெயினாக பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குவான்டிட்டி. எவ்வளோ அப்ளை பண்ணுறவங்கிறது மேட்டரில், குவாலிட்டி எவ்வளோ கரெக்டான கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறவங்க தான் மெயின் விஷயம். அந்த மாதிரி குவாலிட்டியை நீங்கள் அப்ளை பண்ணாதனால தான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்தோ ஃபேக்கான கன்சல்ட்டிங்லேருந்தோ எல்லா இடத்துலேருந்தும் நாங்கள் கால் பண்ணுறோன்னு கால் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக குவாலிட்டியாக அப்ளை பண்ணால் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும். அதை எப்படி பண்ணணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ எப்படி குவாலிட்டி அப்ளை பண்ணனா, பேசிக்காக இப்போ நான் நாக்ரி போய்க்கிறேன். நாக்ரியில் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜாவா டெவலப்பர் ஜாப் ரோடுக்கு சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் ஜாவா டெவலப்பர்னு கொடுத்துட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஃப்ரெஷர். ஓகேங்களா, இந்த லொக்கேஷனில் தயவு செய்து சென்னையோ எந்த ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனும் கொடுக்காது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்து வேலை செஞ்சீங்கன்னா எங்கேயா இருந்தாலும் எனக்கு வேலை வேணுங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தால் தான் ஜாப் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணாமல் அப்படியே நார்மலாக சர்ச் கொடுங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் சென்னைன்னு நினச்சி ரொம்ப சுருக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மியாகிடும். எக்ஸாம்பிளுக்கு லைவ் இங்கேயே ஷோ பண்ணுற பாருங்க, சென்னையில் எவ்வளோ ஜாப் இருக்குன்னா ஒரு 200 ஜாப்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா மும்பையில் 300 ஜாபுக்கு மேலே இருக்குது, டெல்லியில் 700 ஜாபுக்கு மேலே இருக்குது, பெங்களூரில் 500 ஜாபுக்கு மேலே இருக்குது, மித்த ஸ்டேட்லையும் பாருங்கள் 200 எல்லா இடத்துலையும் அதிகமாக இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்காம சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உங்களால் எடுக்க முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடைக்காத வாய்ப்பு இருக்குது. அதனால் சென்னைன்னு சுருக்காதீங்க. இன்ஃபேக்ட் நான் கண்டிப்பாக இந்த ஊரில் தான் ஒர்க் பண்ண, எனக்கு வேறு வழியே இல்லை, இது மெயின் கன்சர்ன், என் ஃபேமிலிங்க இருக்காங்க, இதுதான் சுச்சுவேஷன்னா அப்போ நீங்கள் போடலாம். இல்லை எனக்கு காமனாக வேலை தான் வேணும்னு திட்டிட்டுனா அதை போடாதீங்க. நார்மலாக என்ன ரோல் ட்ரை பண்ணுறீங்க ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் இதை மட்டும் போடுங்க. இப்போ நான் சர்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி குவான்டிட்டி எவ்வளோ அப்ளை பண்ணுறவங்க மேட்டரில், குவாலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறவங்க தான் மேட்டர்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கேயே பாருங்கள், கிட்டத்தட்ட 3000 ஜாப்ஸுக்கு மேலே இருந்தான்னு சொல்லிட்டு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 3000 ஜாபுக்குமே ரியலாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. இந்த 3000 ஜாபுக்கு அப்ளை பண்ண வேலை கிடச்சிருமானா கண்டிப்பாக கிடையாது. இந்த 3000ல் அதிகபட்சம் எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லைன்னா ஒரு 20 ஜாப் ஓப்பனிங் தான் கரெக்டான ஐடி கம்பெனி குவாலிட்டியாக ரியலாக இப்போ ஹைரிங் பண்ணிட்டு இருக்கவங்க போட்டிருப்பாங்களே. ஸோ உங்களோட வேலை என்னன்னா அந்த இதை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்க இந்த ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா முதல் என்ன பண்ணுவோம், சர்ச் பண்ணோன்னா எந்த கம்பெனி வருதோ அதானே பண்ணுவோம். ஸோ எப்படி குவாலிட்டி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு இப்போ ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும்னா 3 முக்கியமான விஷயம் பார்க்கணும். என்ன பார்க்கணும் அப்படின்னா, அந்த ஜாப் போஸ்டிங் போட்டு எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். செகண்ட் திங், அதில் எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ அப்படியே தேடாக இருக்க இந்த ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் ரிப்போர்ட் 2 நாள் தான் ஆகுது, 5 ஓப்பனிங் இருக்குது, 1400 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் பாருங்கள், போட்டு 30 நாள் ஆகுது ஜாப் போஸ்டிங் போட்டு, ஆனால் ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்குது, 14000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்கள் எதுக்கு ஜாப் கிடைக்கணும்? கண்டிப்பாக இதுக்கு தான் ஜாப் கிடைக்கும். அதனால் அப்ளை பண்ணுறப்போ சும்மா இந்த மாதிரி கம்பெனிக்கு அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அது வேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிங்க மிகவாசி மோஸ்ட் ஆஃப் தி எனக்கு தெரிஞ்ச ஜாப் ஓப்பனிங் முடிஞ்சிடாலுமே கூட அதை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. சரி வர அப்ளிகேஷன்ஸ்லாம் வரட்டும், மேபி ஏதாச்சும் பேக்கப்புக்காக வச்சுருவாங்க, அப்படியே விட்டுருவாங்க போட்ட போஸ்டிங்க. அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ண வேண்டியது இந்த 3 இடம்.
ஓகேங்களா? அப்போ இந்த ஜாப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றது பெஸ்ட்டா ப்ரோனா அப்படி கிடையாது. இன்னொரு லெவலா வெரிஃபிகேஷனும் பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெவல்ல இந்த 3 ஸ்டெப்பையும் பார்த்தோம்னா செகண்ட் லெவல்ல என்ன மாதிரி கம்பெனிலேருந்து ஜாப் போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா நாக்ரியில் இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா ஜாப் போஸ்டிங்குமே கம்பெனிலேருந்து ஐடி கம்பெனியே வந்து போடல, நிறைய கன்சல்டன்சி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போட்டிருப்பாங்க. லைக் இங்கேயே பாருங்கள், வெளியிலேருந்து படிக்கிறப்ப கம்பெனி பேரே தெரிஞ்சிடும், ஜேபிஎஸ் ஜாப் கன்சல்டன்சி. இந்த மாதிரிலாம் கன்சல்டன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரஸ்டடாகவும் இருக்குது. பட் மோஸ்ட்லி 99% இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேமாக காசு கேட்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் பி அவர் கன்சல்டன்சின்னு போட்டது மோஸ்ட்லி தவிர்த்துக்கிறது பெட்டர். இப்போ இந்த ஜாப் ஓப்பனிங்லேயே இது கம்பெனி பேர் போட்டிருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே பாருங்கள், பிஎஸ் இன்டர்நேஷனல் ஹெச்ஆர் கன்சல்டிங், இந்த மாதிரி கன்சல்டிங்க்கு அப்ளை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கங்க, கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த ஜேடிஎஸ் ஜாப் கன்சல்டிங்கை கொடுத்துட்டு டேரெக்டாக இப்போ நான் போயிட்டு இங்கே நான் சர்ச் பண்ணி அவங்களோட கூகுள் ரிவ்யூஸை நான் பார்க்குறேன். கூகுள் ரிவ்யூவை பார்க்குறப்பே தெரிஞ்சிடும் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு இருக்குது, என்ன மாதிரி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ 3.4 ரிவ்யூ இருக்குது. இதில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு ரிவ்யூவை பார்க்குறேன். ஃபஸ்ட் ரிவ்யூவில் ஃப்ரம் லோயஸ்ட்லேருந்து நான் போகிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு நீங்களே ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கங்க. மோஸ்ட்லி கன்சல்டிங் அப்ளை பண்ணால் இப்படி நடக்கிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. மேபி இந்த கம்பெனி ரொம்ப லீகலாக கூட நல்லா பண்ணலாம். பட் நான் ஜஸ்ட் என்ன ரிவ்யூ இருக்கோ அதை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் கூட அதிகமாக இருக்கனால பி அவர். அதனால் அப்ளை பண்ணுறப்போ கம்பெனியாக பாருங்கள், இது கம்பெனியா ப்ரோ அப்படின்னு கேட்டால் அதை செக் பண்ணுவோம். கம்பெனியோட நேம் இப்போ நான் காப்பி பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த கம்பெனியோட நேமே இப்போ நான் போடுறேன். இப்படி போட்ட உடனே மோஸ்ட்லி என்ன வரும்னா கூகுள் க்ரோமே நமக்கு காமிச்சிரும் என்ன மாதிரி அப்படின்னு. இந்த மாதிரி கார்ப்பரேட் ஆஃபீஸ், சாஃப்ட்வேர் கம்பெனி இந்த மாதிரி வரும். டேரெக்டாக அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றி வரும். ப்ளஸ் ரிவ்யூஸில் போய் பார்த்தாலுமே இந்த மாதிரி காசு வாங்கிட்டாங்க அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், பேட் எக்ஸ்பீரியன்ஸிங்க, நல்ல இடம் ஒர்க் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிஞ்சு மணி அப்படிங்கிற விஷயம் வராது. ஸோ அந்த மாதிரி இருந்தாவே மோஸ்ட்லி அது கம்பெனி தான் இருக்கும். அதோட தாண்டி நீங்கள் பெஸ்ட்டு அவங்களோட லிங்க்டின் பேஜை செக் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் தி ஃபேக்காக இருக்க கன்சல்டன்சி லிங்க்டினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இப்போ இவங்களோட லிங்க்டின் நான் செக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த கம்பெனியோட லிங்க்டின் பேஜ்குள்ளே போயிட்டேன். அந்த கம்பெனிக்குள்ளேயும் நான் போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இப்படி தான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். கீழே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் போட்டு பேனரு, லோகோ எல்லாமே இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி போஸ்ட்டில் சம்திங் ஏதாச்சும் ஆஃபர் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட விஷயம் ஏதாவது பொங்கல் அந்த மாதிரி பேசிக்காக வர ஸ்ட்ரக்சர்டாக போட்டிருப்பாங்க. அதுவே இந்த மாதிரி கன்சல்டன்சி இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணுற பாருங்க, வரும் கம்பெனியோட லோகோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் லெவலில் 2 பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த 3 பார்த்துட்டு செகண்ட் லெவலில் அதை கம்பெனியான்னு செக் பண்ணணும். அதில் ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணும்னா, நீங்கள் உங்களோட டார்கெட்டு ரீசெண்டாக போட்டிருந்த ஜாப் போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதா முதல் டார்கெட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி பார்க்கணும்னா, வெளியில இருந்தே பார்த்தாவே இங்க தெரியுது பாருங்க, 1 day ago, 1 day ago, 30 days ago, இந்த மாதிரி 30 days ago போட்டிருக்கிறதுக்கு அப்ளை பண்ணாதீங்க. 1 day agoல மட்டும் போய் அப்ளை பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி 15 daysக்குள்ள இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க 12 days ago இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங் இருக்குன்னா இப்போ நான் உள்ள போகலாம். போயிட்டு செக் பண்றேன், 5 ஓப்பனிங் இருக்கு, 10 நம்பர் அப்ளை பண்ணுவாங்க. மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி ட்ரை பண்றதுக்கு இந்த மாதிரி கம்பெனியோட பேரை நான் காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்போ நம்ம கிளிக் பண்ணோன்னு நான் முதல் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி கம்பெனி பேர் போட்டு எப்போவுமே வரும். அந்த சர்ச்சை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அந்த கம்பெனியோடது கூகுள் ரிவ்யூஸ்லேருந்து அவங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வரையும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இங்கேயுமே கூட பாருங்கள், ஐடி சர்வீஸ் அண்ட் ஐடி கன்சல்டிங். ஸோ கன்சல்டிங்கில் என்ன மாதிரி கன்சல்டிங் பண்ணுறாங்க, ஹெச்ஆர் கன்சல்டிங் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அடுத்தது 3வது ஒரு கம்பெனி உங்களுக்கு காட்டலாமேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த கம்பெனியில் போகிறேன். இது பார்த்தப்ப கம்பெனி மாதிரி தெரிஞ்சு, ஆனால் டேரெக்டாக க்ரோமில் அடிச்சுட்டு நான் இந்த மாதிரி போட்ட உடனே எனக்கு வந்துருச்சு பாருங்கள், கம்பெனி பேர் போட்டோன்னே சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரி தாங்க நீங்கள் செக் பண்ணணும் போட்டிருக்கிறது கம்பெனின்ட்டு. இப்போ நான் நாக்ரியிலே பேசிக்காக ஸ்க்ரோல் பண்ணுறப்பே ஃபஸ்ட்டு 10 பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது கன்சல்டிங், செகண்டு கன்சல்டிங். இது கன்சல்டிங் என்னன்னு தெரியல, இது கம்பெனி எனக்கு தெரிஞ்சு. இதுவும் கன்சல்டிங், இதுவும் கன்சல்டிங், இதுவும் கன்சல்டிங், இதுவும் கன்சல்டிங். எல்லாமே பாருங்க மோஸ்ட்லி கன்சல்டிங் தான் இருக்கும். அதனால தான் பி அவர் கரெக்டான கம்பெனியை கண்டுபிடிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி கரெக்டான கம்பெனிஸ் ரீசன்ட் டேஸில் பார்க்கறதுக்கு ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஃபில்டரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ரெக்கமெண்டேஷன்லேருந்து நீங்கள் டேட் மாற்றிக்கிட்டீங்கன்னா ரீசெண்டாக போட்ட ஜாப் ஓப்பனிங்ஸ் வரும். ஏன்னா ரெக்கமெண்டேஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கீவேர்ட் ஜாவா டெவலப்பருங்கிறது எந்தெந்த ஜாப் ஓப்பனிங்கில் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு 30 நாளைக்கு முன்னாடி போஸ்ட்டை போஸ்டிங்கில் எடுத்துகிட்டு வரும். பட் அதை விட்டுட்டு நீங்கள் ரிலவெண்ட் டேட் அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா டேட் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும், கீவேர்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராது. அப்படி டேட் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ
ஃபர்ஸ்ட்டாக ஒரு கம்பெனி இருக்குது பாருங்கள், த்ரிபிள் சிஸ்டம்னு ஜஸ்ட் நோ ஜாப் ஓப்பனிங் போட்டிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு சண்டே என்னன்னு தெரில, அதனால் நான் அதை எடுத்துக்கல. அதை விட்டுட்டு அப்படியே பார்க்குறேன். இந்த மாதிரி டேட்டு போட்டு பார்க்குறப்போ மோஸ்ட்லி ஹெச்ஆர் ஜாப் ரிலவெண்ட்டே இல்லாததான் வரும். பிகாஸ் இந்த 3000 ஜாப் ஓப்பனிங்கில் ஒரு 1000-2000 ஜாவா பேஸ் பண்ணி இருக்கும். மீதி இருக்க ஜாப் ஓப்பனிங் ஹெச்ஆர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில ஜாப் ஓப்பனிங் கீவேர்ட் பேஸ் பண்ணி உள்ள வரும். அதனால் மோஸ்ட்லி இப்படி பார்க்குற இந்த டேட் பேஸ் ஃபில்டர் பண்ணி பார்க்குறப்போ நிறையா ஃபர்ஸ்ட்டில் காட்டுறது ஹெச்ஆர் ஜாப் தான் காட்டும். ஒரு சில விஷயம் மட்டும் தான் ஜாவாவோடது காட்டும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் சர்ச் பண்ணி ஒன்று எடுத்திருக்கேன். இந்த கம்பெனியாச்சும் ஃபேக் அப்படின்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பெனி ரியல்னு நினைக்கிறேங்க. பட் அவங்க லிங்க்டின் ப்ரொஃபைல் எதுவுமே வர மாட்டேங்குது, என்னென்னமோ வருது. ஸோ அதனால் திருப்பி வேறு நல்ல கம்பெனி கிடைக்குதான்னு பார்க்கலாம். அடுத்து ஒரு கம்பெனி எடுத்திருக்கோம். இதுக்கு அப்ளை பண்ணலான்னு பார்க்குறப்ப ஒரு போஸ்டிங்க்கு ஆல்ரெடி 22,000 பேர் ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டு அப்ளை பண்ணிட்டாங்க. அதனால் இதையும் வேண்டாம், நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சில ஜாப் ஓப்பனிங் வெளிலேருந்தே பாருங்கள், 1 டேக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் ஜாவா டெவலப்பர்னு போட்டு கான்ஃபிடென்ஷியல்னு போட்டிருப்பாங்க. கீழே பார்த்தா போஸ்டட் பை பிளேஸ்மெண்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும். அப்படியே அப்ளை பண்ணாதீங்க. ஸோ 4 நாள் முன்னாடி போட்டிருக்காங்க. 10 ஜாப் ஓப்பனிங் இந்த கம்பெனி இருக்க போல் 2000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ டேரெக்டாக போயிட்டு கம்பெனி நேம் போட்டோன்னே பேஸ் பண்ணோன்னு பாருங்கள், திருப்பி பேக் எண்டில் பாருங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனி வருது. ஸோ இந்த மாதிரி தான் வரணும் ரியலாக ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா. ஸோ கூகுள் ரிவ்யூஸ் விட்டுட்டு நான் 13 பேர் தான் போட்டிருக்கேன். டேரெக்டாக நான் லிங்க்டினில் போய் எப்படி இருக்குன்னு அவங்க பேஜை பார்க்குறேன். ஸோ லிங்க்டினில் பார்க்குறப்ப இவங்க ஐடி சர்வீசஸ் தான் பண்ணுறாங்க. ப்ளஸ் அதே மாதிரி போஸ்டர்ஸ்மே கூட ரியல் கம்பெனிஸ் மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வந்து ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரியோ மணி வாங்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி பீப்புளில் போய் செக் பண்ணி பாருங்கள். பீப்புளெலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி அங்கே ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஏன்னா உண்மையிலே ஒர்க் பண்ணுறவங்க அப்படி போட்டிருப்பாங்க. எல்லா விதமான டீம் இருக்கணும், டெவலப்மெண்ட், டெஸ்டிங்னு அந்த மாதிரி அந்த கம்பெனியில் எல்லாமே இருக்கணும். அப்படி தான் இருந்தால் தான் அது ரியல் கம்பெனியே. ஸோ பாருங்கள், ஹெச்ஆர் இருக்காங்க, ஜாவா டெவலப்பர் இருக்காங்க. ஸோ அடுத்தது மார்க்கெட்டிங்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்க ஆர்கிடெக்ட் இருக்காரு, ரியாக்ட் டெவலப்பர் இருக்காரு, ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்பர். இந்த மாதிரி எல்லா விதமான ரோல்ஸும் ஒர்க் பண்ணுற மாதிரி பீப்புளெலாம் போட்டிருக்காங்க அப்படின்னாவே ஓரளவுக்கு ரொம்ப டெஸ்டடாக நம்பலாம். ஸோ இந்த கம்பெனிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ண நான் எவ்வளோ நேரமாக தேடி இருக்கேன். ப்ளஸ் அதே மாதிரி எத்தனை கம்பெனி ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன் பாருங்க. இதுதான் சொன்னேன், குவாலிட்டி தான் முக்கியம். இந்த மாதிரி தேடி அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்ட்டு. எனக்கு இந்த கம்பெனியை பாருங்க எத்தனாவது பேஜில் கிடச்சிது அப்படின்னா 10வது பேஜில் தான் ஒரே ஒரு கம்பெனி என்னாலே கண்டுபிடிக்க முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் டேக் அ லாங் டைம் டு ஃபைண்ட் அ குட் கம்பெனி. ஸோ அதை பொறுத்து சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ டேரெக்டாக அந்த மாதிரி கம்பெனியை கண்டுபிடிச்சோன்னே இங்கேயும் ஒரு அப்ளை பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை போட்டு விட்டுருங்க. அப்ளை பண்ணது இல்லாமல் ஸோ இங்கேயும் சொல்லிட்டு ஹெச்ஆர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தான் ஜாப் போஸ்டிங்கே போட்டிருப்பாங்க. இங்கேயும் இந்த மாதிரி ஹெச்ஆருக்கு கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட் அ நோட்டுன்னு கேட்கும். இல்லை ஆட் அ நோட்டை இந்த மாதிரி நௌக்கரியில் உங்கள் ஜாப் போஸ்டிங் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கு அப்ளை பண்ணுறேன்னு ரெக்வஸ்ட் கொடுங்க. ஸோ லிங்க்டின்லையும் டார்கெட் பண்ணிவிடுவீங்க, நௌக்கரிலையும் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியாக அப்ளை பண்ணுறது முக்கியம். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான நௌக்கரியிலேருந்து ஒரு கம்பெனி கண்டுபிடிச்சோன்னு வேறு என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான கம்பெனி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து தேர்ந்தீங்கன்னா ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி குவாலிட்டியாக கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலே நீங்கள் வச்சிருக்க அந்த ரெஸ்யூமை போய் டேரெக்டாக போட்டு அப்ளை பண்ணாமல் ஒரு கம்பெனிக்கு டைலர்டு ரெஸ்யூம் மேக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் நௌக்கரியில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்க்குறது அவங்க இந்த குவாலிஃபிகேஷன், அவங்களோட குவாலிஃபிகேஷனை விட்டுருங்க. மோஸ்ட்லி அந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் உங்கள்கிட்ட ஸ்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. 60% மேலே ஒன்று கேட்பாங்க, கரியர் கேப் இருக்கக்கூடாதும்பாங்க. ஸோ அந்த குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மெயினாக இந்த மாதிரி ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு கேட்குறாங்க. ப்ளஸ் உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எதெல்லாம் இந்த படிச்சிருக்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்க மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்லேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்கள், ஸ்கில்ஸ்லேயும் மாடிஃபை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ரெஸ்யூமில் ஸ்கில் செட் அப்படிங்கிற காலத்துலையும் நீங்கள் கீழே போட்டிருக்க கீ ஸ்கில்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் போடுங்க. இப்போ இந்த கம்பெனியில் 1 2 3 4 5 மொத்தமாக 11 கீ ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 11 அப்படியே வரிசையை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த 11ல் உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க. கடைசியாக ஒரு 2 3 தெரியல அப்படின்னாலுமே போட்டுட்டு யூடியூப்பில் போயிட்டு அப்போவே அப்ளை பண்ணலேருந்து இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு தெரியல படிக்க வேண்டிய லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் படிச்சுட்டே வாங்க. அப்போ தான் நீங்கள் ஸ்கில்லையும் டெவலப் பண்ண முடியும். ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளை பண்ணுற ரெஸ்யூம் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் ஏடிஎஸை கிராக் பண்ணும். அதை நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில்டாக படிங்க. என்னென்ன ஸ்கில் செட் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இங்கே பார்க்கணுன்னா கூட பேக் அண்ட் டெவலப்பரில் ஃபெமிலியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள். கோர் ஜாவா, அட்வான்ஸ் ஜாவா, ஜேஎஸ்பி, ஜேடிபிசி கான்செப்ட்ஸ், ப்ளஸ் அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் ஸ்ப்ரிங்கோ, ஸ்ப்ரிங் எம்பிசியோ, ஸ்ப்ரிங் பூட்டோ, ஸ்ப்ரிங் கோரோ கேட்குறாங்க. டேட்டா பேஸில் சீக்வல் மை சீக்வல் நீ ஒன்று தெரிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு என்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சு இதெல்லாமே ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியுற மாதிரி டீட்டெயிலாக பண்ணுங்கள். இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே டீட்டெயிலாக படிச்சு பாருங்க என்னென்ன ஸ்கில் செட் எல்லாமே உங்கள் ரெஸ்யூமில் வர மாதிரி பார்த்து தெளிவாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாப் கிடச்சிரும். ஸோ இதெல்லாமே தான் கைஸ் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்ப
மெயினாக பார்க்கக்கூடிய விஷயம். ஃபஸ்ட் திங் புரிஞ்சுக்க வேண்டியது குவான்டிட்டி மேட்டரில் குவாலிட்டி இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஜாப் போஸ்டிங் போட்டு எத்தனை நாள் ஆகுது, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பொசிஷன் இருக்குது எல்லாமே பார்த்துட்டு முக்கியமான செகண்ட் ஸ்டெப் வெரிஃபிகேஷனில் அது கம்பெனின்னு செக் பண்ணுங்கள். இதுதான் பெரிய டாஸ்க்கு. அது கம்பெனின்னு நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேலு 4th ஸ்டெப்பை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியில் நௌக்கரியிலே அப்ளை பண்ணுங்கள், லிங்க்டின்லேயே அப்ளை பண்ணுங்கள். 5th ஸ்டெப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரெஸ்யூமை டைலர்டாக ரெடி பண்ணுங்கள். அதாவது என்னென்ன ஸ்கில் செட்ஸ், என்னென்ன மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்கள் ரெஸ்யூம்ஸை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு 5 to 10 ஜாப் குவாலிட்டியாக ஒரு மாதம் அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொல்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் 10 ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்க. இந்த மாதிரி டார்கெட் பண்ணால் ஒரு மாதத்துக்கு 300 ஜாப் அப்ளை பண்ணியிருப்பீங்க. டெஃபினட்டாக அந்த 300 அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சான்ஸே இல்லை உங்களுக்கு இன்டர்வியூ ஒரு 5 to 10 இன்டர்வியூவாக ஷெடியூல் ஆகும். டெஃபினட்டாக அது நடக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி ரிசல்ட்டே கிடச்சா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற கமெண்ட் பார்த்து அப்கமிங்கில் இருக்க பீப்புளுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். மேபி ஒரு 2-3 மாதம் கழிச்சு யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னாலுமே. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு கமெண்ட் போடணுங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். திஸ் இஸ் ஒரு நவீன் சைனிங் ஆஃப்.